நாட்டுப்பற்றாளன் செய்திகள் வாசிப்பது வாசுகி தாமோதரன். தேர்தலில் போட்டியிடவில்லை என்று எழுத்து மூலமாக ஏற்கனவே தலைமைக்கு தெரிவித்திருந்தேன். பாஜக மையக்குழு கூட்டத்தில் கூட போட்டியில்லை என்பதை தெரிவித்திருந்தேன். கோவையில் வானதி போட்டியிடுவதுதான் முறை. நான் எந்த தொகுதியையும் கேட்கவில்லை. காலம் இன்னும் இருக்கிறது. காட்சிகள் மாறும். நிறைய தேர்தல்கள் வரத்தான் போகிறது. சட்டமன்ற தேர்தலில் வரும் 23ஆம் தேதி வரை பரப்புரை செய்வதுதான் எனது பணி என அண்ணாமலை விளக்கம். பிரச்சாரம் செய்வதுதான் எனது வேலை. தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் வேட்பாளர்கள் அனைவருக்கும் நான் பிரச்சாரம் செய்ய தயாராக இருக்கிறேன். எந்த தொகுதியையும் நான் கேட்கவில்லை. எந்த தொகுதிக்கும் போட்டி போடவில்லை என அண்ணாமலை பேட்டி. திருப்பதியில் உள்ள 7 மலைகளும் ஏழுமலையானுக்கே சொந்தம். திருப்பதியில் உள்ள 7 மலைகளும் அதனை சுற்றியுள்ள இடங்களும் ஏழுமலையானுக்கே சொந்தம். மலையடிவாரத்தில் உள்ள 3 தனியார் ஹோட்டல்களுக்கு வழங்கப்பட்ட 35.27 ஏக்கர் நில ஒதுக்கீடு ரத்து என முதல்வர் சந்திரபாபு நாயுடு அறிவிப்பு. ஆப்கானிஸ்தானில் 5.9 ரிக்டர் அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டது. இதன் காரணமாக டெல்லி, பஞ்சாப், ஜம்மு காஷ்மீர் ஆகிய வடமாநிலங்களில் நில அதிர்வு ஏற்பட்டது. இதைத் தொடர்ந்து மக்கள் வீட்டை விட்டு வெளியேறி பாதுகாப்பான இடங்களில் தஞ்சமடைந்தனர். உயிர் சேதம் ஏதும் இதுவரை இல்லை. நெல்லையில் பக்தர்கள் வேதனை. நெல்லையப்பர் கோவில் உள்பிரகாரத்திற்குள் அனுமதிக்கப்பட்ட சொகுசு கார். அறநிலையத்துறையின் நடவடிக்கைக்கு பக்தர்கள் கண்டனம். இனி கருவறைக்கு செல்லக்கூட காருக்கு அனுமதி கிடைக்குமா என பக்தர்கள் கேள்வி. தமிழக முதல்வர் ஆவேசம். திமுக இந்துக்களுக்கு எதிரி போல ஒரு பிம்பம் கட்டமைக்கப்படுகிறது. ஆம், நாங்கள் இந்துக்களுக்கு எதிரிதான், ஆனால் ஒருபோதும் தமிழர்களுக்கு எதிரி அல்ல என முதலமைச்சர் ஸ்டாலின் கூற்று. கிறிஸ்துவ மத இயேசுவுடன் தன்னை ஒப்பிட்டு அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் பேசியிருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. கத்தோலிக்க கிறிஸ்துவ மத தலைவர் போப் ஆண்டவர் ஆகும் தகுதி தனக்கு உள்ளது என கடந்த ஆண்டு கூறினார். ஈரான் நாட்டின் ஷியா முஸ்லிம்கள் உச்ச மத தலைவர் பதவி தன்னை தேடி வந்ததாகவும் அது வேண்டாம் என்று தான் மறுத்ததாகவும் ட்ரம்ப் கூறியிருந்தார். மாதம் தவறாமல் வெளிவரும் நாட்டுப்பற்றாளன் பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம். 7947789115 மற்றொரு எண் 9944341033. நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள். நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.